டியர் ஃப்ரெண்ட்ஸ், PowerPoint ப்ரோக்ராமில் ஒரு ஷேப்பு உள்ள ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு blank ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள பாக்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழ் நோக்கி அந்த மவுஸை இழுக்கிறேன். இந்த ரெண்டு பாக்ஸும் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ கீபோர்டில் டிலீட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ரெண்டு பாக்ஸும் டிலீட் ஆகிருச்சு. இப்போ நமக்கு தேவையான பிக்சரை இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் டெஸ்க்டாப்பில் நமக்கு தேவையான ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ இங்கே இன்சர்ட் ஆகிடுது. இப்போ இந்த ஃபோட்டோவை நமக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கார்னரில் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பை இந்த ஃபோட்டோ மேலே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இன்சர்ட் டேப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஷேப்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பை செலக்ட் பண்ணணும். நான் இந்த ரெக்டாங்கிள்ஸில் லாஸ்ட்டில் இருக்கிற டயகோனல் கார்னர்ஸ் ரவுண்டட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது. அதை நம்ம தேவையான இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி இழுக்கிறேன். இழுத்து அந்த ஷேப்பை வரைகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் நமக்கு தேவையான பகுதி மேலே அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பின்பக்கம் இருக்கிற ஃபோட்டோவை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகிருச்சு. கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஷேப்பு மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கிற ஃபோட்டோவும் மேலே இருக்கிற ஷேப் இது ரெண்டுமே செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த ஷேப் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள மெர்ஜ் ஷேப்ஸுங்கிற இந்த கமாண்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்டர்செக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த ஷேப் உள்ள இந்த ஃபோட்டோ இன்சர்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு இந்த கார்னரில் இருக்கிற இந்த பட்டனை அமுக்கி பிடிச்சி இழுக்கணும். இழுத்து நமக்கு தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதை இங்கே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும். அதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் ஃபார்மேட் உள்ளே போய் பிக்சர் பார்டர்ஸ் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த வெயிட்டு வந்து 6pt செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது பிளாக் கலரில் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மவுஸை அமுக்கி பிடிச்சி கீழ் நோக்கி இழுக்கிறேன். இந்த ஷேப்பு ரெண்டாயிருச்சு. இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட் பட்டனை ஓப்பன் பண்ணி அதில் ஃப்ளிப் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ ரொட்டேட் ஆகிருச்சு. இப்போ பின்னாடி இதோட பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் கொடுக்கணும். அதுக்கு நான் இந்த டிசைன் டேபை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள ஒரு டிசைனை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு டிசைன் மேலே மவுஸ் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது இங்கே அப்ளை ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் மேலேயும் கொண்டு வந்து வச்சுட்டு நமக்கு தேவையான டிசைனை செலக்ட் பண்ணணும். நான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த வேரியன்ஸை மாற்றணும்னாலும் மாற்றலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபோட்டோவை கரெக்டு பொசிஷனில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ வச்சுட்டு தேவைப்பட்டால் இதில் ஒரு பார்டரும் அப்ளை பண்ணலாம். பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி அதில் ஷேப்ஸ் உள்ளே போய் இந்த ரெக்டாங்கிள்ஸில் ரவுண்டட் கார்னர்ஸ் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே மவுஸை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி இழுத்து அந்த ஷேப்பை வரையணும். இப்போ இந்த ஷேப்பை வரைஞ்சிட்டேன். இது சென்டரில் மிடிலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அலைனை ஓப்பன் பண்ணி இதில் அலைன் சென்டரை கிளிக் பண்ணணும். அடுத்து மறுபடியும் அலைனை ஓப்பன் பண்ணி அலைன் மிடிலை கிளிக் பண்ணணும். இப்போ இது கரெக்டாக சென்டரில் அலைன் ஆகிருச்சு. இப்போ இந்த ஷேப் ஃபில்லை ஓப்பன் பண்ணி அதில் நோ ஃபில்லை செலக்ட் பண்ணணும். அடுத்து ஷேப் அவுட்லைனில் வெயிட்டு உள்ளே போய் அதில் 6pt செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த பார்டர் கலரை மாற்றணும். அதுக்கு ஷேப் அவுட்லைன் ஓப்பன் பண்ணி இதில் வேறு ஒரு கலரை
சூஸ் பண்ணும். நான் இந்த சிவப்பு கலரை சூஸ் பண்ணுறேன். அடுத்து ஷேப் எஃபெக்ட்ஸ் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். நான் இதில் இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே கீழே இந்த ஸ்லைட் ஷோங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஷேப்பு உள்ள நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.